Guys, good evening. AIC Raceலேருந்து especially in the student ecosystem, we are doing that lot more initiatives. So this podcast, we are going to concentrate more on the ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து ரைசிங் அப் த கொஸ்டின்ஸ், how to approach AIC race, what kind of support you have been building. ஸோ இப்போ தான் நான் 12th முடிச்சுட்டு ஐ எம் ஜாயினிங் இன் தட் நியூ இன்ஸ்டியூஷன் சார். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து என்ன ஸ்கோப் எனக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் திங் ஐ வில் பி ஆஸ்க் வித் தட் ஜேஎஸ்டி. ஸோ மேஜர்லி இப்போ வந்து நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அது ஸோ ஹவு தே கேன் ஏபிள் டு வேலிடேட் வித் த ப்ராடக்ட், அரல்ஸ் இந்த ப்ராடக்ட்லேருந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாட் வில் பி நெக்ஸ்ட்? ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார், ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் கம் வித் ஃப்ரெஷ் ஐடியாஸ் சம்டைம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கம் வித் நோ ஐடியாஸ் சம்டைம்ஸ். ஸோ எய்தர் வே we have to understand their mindset and how we AIC race work colliding with Rathinam Startup School is we are like having students, giving the students a buffet where students can find any dishes, which is if they want any technical skills, if they want mentorship, if they want anything like funding, grants or lot, we have anything in their plate. அதில் அவங்களுக்கு என்ன வேணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பக்கெட் லிஸ்ட்டில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தே கேன் கம் அண்ட் பிக் இட் அப் ஃப்ரம் ஆர் பஃபே லைக் வாட் வி கிவ் இட் டு தெம் இன் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து ப்ராடக்ட் ஆக்சிலரேட்டர் அந்த மாதிரி ஒரு 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்களுக்காக கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஆஸ் ஐ டோல்ட் ஆல்ரெடி தே கம் வித் பிளாங்க் ஐடியா சம்டைம்ஸ் ஆர் எனிதிங். இதில் அவங்களுக்கு டொமைன் வைஸ் மென்டர்ஷிப் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ஃபேப் ஃபவுண்டேஷனோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஃபேப்ரிகேஷன் லேப் யூனிட். அவங்க வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் எப்படிலாம் பில்ட் பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம அது எல்லாமே நம்ம வழியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். ஆட் ஆன் வித் தட் இந்த கொஸ்டின்ஸ்லேயே அடிஷ்னலி இது எல்லாத்தையுமே எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்போர்ட் ஆகி உள்ள இங்கே வந்து நீங்கள் சொன்ன மென்ஷன் பண்ண வந்து ஆக்சிலரேஷன் ப்ரோக்ராம்ஸோ இஃப் தே ஹவ் பீன் கம்மிங், இப்போ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் மேஜர் இது. என்ன கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறீங்க? லெபார்ட்டிக்கல் சப்போர்ட்ஸ் எப்படி இருக்கும்? எஸ், இப்போது நம்மக்கிட்ட வந்து ஜென்ரலாக ப்ராடக்ட்னாலே வந்து ஹார்ட்வேர் ப்ராடக்ட், சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் பேஸ்ட் ப்ராடக்ட். இப்போ ஹார்ட்வேர் ப்ராடக்ட்னு நம்ம பார்க்குறப்போ பசங்களுக்கு வந்து கண்ட்ரோலர்ஸ் தேவைப்படும், போர்டு தேவைப்படும், they will need sensors, they will need batteries, many more things and components like this. சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்போ they will need internet, they will need their laptops, that's it. ஸோ இந்த மாதிரி ஹார்ட்வேர் டெடிகேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறோம்னா we have a fabrication lab facility, which is our fab lab at AIC Race, where they have a facility and seating space to work with other founders who are in real business actually. ஸோ அவங்களோட அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ they will share mindsets, they will share their experience, views, கரெக்டான காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஐடியா வேலிடேஷன்ஸ், even though it will also help them to strengthen their ideas and products also. இது இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப்ஸ் கொடுத்துருக்கோம், ஒர்க் ஸ்பேஸ் மெம்பர்ஷிப்ஸ். ஸோ வேர் தே கேன் புக் இன் ஹார்லி பேசிஸ் ஆர் டே பேசிஸ், ஃப்ளெக்சிபிள் மெம்பர்ஷிப்ஸ். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக ஃப்ரீயாகவோ இல்லை அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற நீட் அண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நம்ம பார்த்து we are considering them and giving them. ஓகே, ஸோ காமன் திங்ஸ் சார், நீங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரோக்ராம்ஸில் சப்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸ்பெசிஃபிக்கலி இப்போ ரத்னம் ஸ்டார்ட் அப் ஸ்கூலுங்கிற ஒரு என்டிட்டி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்டிட்டிக்கு கீழே செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்கீம்ஸஸ் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கலாக வந்து இப்போ வரைக்கும் ரன் பண்ணிட்டுருக்கீங்க? வாட் வில் பி த அவுட்கம் ஃப்ரம் தி ஸ்கீம்ஸஸ்? ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have many schemes. அதுவும் ஸ்டூடெண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்குறப்போ we have IVP grants, which is Innovation Voucher Program, where they have to validate an idea, come up with a validated idea. நம்மள மாதிரி இன்குபேஷன் சென்டர் we have to help them to validate that idea through our expertise and mentorships. So we will validate it and we will pitch it from our end to the government. ஸோ நம்மளோட சப்போர்ட் வச்சு அவங்க அந்த ஐடியாஸை வந்து பிச் பண்ணி we can help them in funds and grants over here. ஜென்ரலாகவே இங்கே வந்து everything is money plays a very important role sir. ஸோ funds and grants எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ next we have MSME Idea Hackathon when we come to central government part, where every year MSME ministry initiatives they are conducting an idea hackathon, where in fact I guess lakhs of ideas are being presented and hundreds of them are being sponsored, like up to 15 lakhs by the government.
இதில் நம்மக்கிட்டேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட் தேர் ப்ராடக்ட். And again we have Yukti Innovation Challenge, which is another central government initiative. இதில் 2 programs இருக்குது. Yukti Productization Fellowship, இன்னொன்று Yukti Innovation Challenge. Yukti Innovation Challenge-ல they can get grants up to 5 lakhs to build their product. இதுவும் எவ்ரி இயர் நடக்கிற இனிஷியேட்டிவ். ஃபெலோஷிப்பில் அவங்களுக்கு 50K per month வந்து அவங்க ப்ராடக்ட் ப்ரோக்ரஸை பார்த்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேர் ஆர் மெனி இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இன் திஸ். சிமிலர்லி இதே மாதிரியே இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்காக எனி கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது டிசைன் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரோக்ராம்ஸ் பற்றியான ஒரு லிட்டில் ப்ரீஃப் கொடுங்க. வாட் வில் பி த அவுட்கம்ஸ் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ்? இப்போ இருக்க பீப்புள்ஸ் வந்து இது பி நாட் ஒன்லி ஃப்ரம் திஸ் இயர், லாஸ்ட் இயர் பண்ண ப்ரோக்ராம்ஸோட அவுட்கம்ஸ், வாட் வில் பி த அவுட்கம்ஸ் ஃபார் இன்டர்னல் ஸ்டாக் ஹோல்டர் ஃப்ரம் த ரத்னமைட்ஸ்? எஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரத்னமைட்ஸ் நம்ம இது வரைக்கும் கேம்பஸ் டு சிஇஓன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திருக்கோம் சார். We are not only making entrepreneurship only for startup founders, some people who are like completed their graduation like that. It's for each and everyone when they are in their college mindset itself. Adum comparing to students, they have much more creativity and risk assurance, risk taking mindset endradhu is a bit more extra here. So for these students we have campus to CEO program where they are getting molded while they are in the college stage itself into a entrepreneurship mindset. In the program la nama this is a year through program. இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் 2 பேட்சஸாக நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். வேர் வி ஆர் ஹேவிங் சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ். நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் சேர்ந்த பசங்க நவ் தே ஹேவ் ஸ்டார்டட் தேர் கம்பெனிஸ் ஆக்சுவலி successfully. We have successful 7 ventures actually right now with us. And now ரீசெண்டாக அப்கமிங் இனிஷியேட்டிவ்ஸாக இதில் நம்ம திங்க் ரைஸ்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரத்னமைட்ஸ். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம இன்னும் 2 ட்ராக்ஸாக இன்னும் ஃப்ளெக்சிபிளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈவன் இன் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அண்ட் செகண்ட் இயர்ஸ் இட் செல்ஃப். அவங்கள இதில் வந்து நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோன்னா இவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க, இவங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப் போகிறாங்க அப்படின்றத நம்ம இவங்கள பிரிக்கலை. everyone should know about entrepreneurship அப்படின்றத நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம். ஸோ அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்கனாலும் சரி, entrepreneurship எடுக்கிறனாலும் சரி, we have 2 tracks. ட்ராக் ஏல 8 sessions 2 months, ட்ராக் பியில் 4 months. நீங்கள் மேலோட்டமாக entrepreneurship பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ட்ராக் ஏ எடுத்து நீங்கள் படிக்கலாம். இல்லை ஐ வாண்ட் டு டீப் டைவ் இன்டு entrepreneurship, ஐ வாண்ட் டு பில்ட் அ ப்ராடக்ட், ஐ வாண்ட் டு கெட் இன் டு மார்க்கெட், இன்னும் நான் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்கு they can go for ட்ராக் பி. ஓகே, நைஸ். சிமிலர்லி நமக்கு வந்து இதில் இன்னொரு செக்டார் ஆஃப் விங்ஸ் எல்லாருமே இப்போ கார்பரேட் ஜாபுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. வி ஆர் பீன் டேக்கிங் த கார்பரேட் எக்கோசிஸ்டம் டு த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இன் இனோவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபெல்லோஷிப்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஹவ் யூ ஹவ் பீன் கிவிங் த சப்போர்ட் டு த கார்பரேட் கனெக்ட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்ம கார்பரேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சார் நம்ம 2 ways வந்து என்கேஜ் பண்ணுறோம். ஒன்று வந்து டேரெக்டாக வந்து கார்பரேட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது கார்பரேட் மூலியமாக அவங்கள்ட்ட என்னென்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்ணி அது ஒரு ஹேக்கத்தானாவோ இல்லை வந்து ஒரு பிச்சத்தானாவோ நம்ம மாற்றி we give solutions to corporate to solve the problems internally in their company. இது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிங் த சிஎஸ்ஆர். இந்த சிஎஸ்ஆர் மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை எப்படி வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பாக மாற்றலாம்னு ஒரு ப்ரீ இன்குபேஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் திங், இந்த கார்பரேட் கனெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூ ஹாவ் அ லார்ஜர் சப்போர்ட்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அங்கேருந்து ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக நான் வந்து இதில் வின் பண்ணுறதுனாலோ இல்லை நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் இதுலேருந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு சொல்யூஷன் கொடுத்துருந்தாலோ வாட் வில் பி த நெக்ஸ்ட் அவுட்கம் ஃபார் மீ? என்ன கைண்ட் ஆஃப் சப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பிளாக் சாயில்ங்கிற ஒரு கம்பெனி கூட சேர்ந்து ஆல் இண்டியா உமன் ஸ்டார்ட் அப்னு ஒன்று பண்ணுறோம். இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன் ஆண்டர்பிரனர்ஸ், ஆஸ்பைரிங் உமன் ஆண்டர்பிரனர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் காட் 5,000+ உமன் ஆண்டர்பிரனர் ஸ்டூடெண்ட் ஆண்டர்பிரனர்ஸோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 15 to 20 உமன் ஆண்டர்பிரனர்ஸை செலக்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு டைரக்ட் இன்குபேஷன் ப்ரோக்ராம், இவங்க வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மேக் பண்ண வச்சு ப்ரோட்டோடைப்லேருந்து அதை எப்படி எம்பிபியாக மாற்றலாங்கிற ஒரு இன்குபேஷன் சப்போர்ட் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். இது இல்லாமல் வி ஆல்சோ ஒர்க் வித் கார்பரேட்ஸ் லைக் சிக்கிட்ஸ். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி டேக் த மனி ஃப்ரம் தம் and we run a hackathon and solve the problems of the corporate over there. And அது மூலியமாக we give motivations to students. அவங்கள அங்கேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ண வைக்கிறது வந்து we have been doing. If in a case somebody will build an idea, அந்த ஐடியாஸ்லேருந்து அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சொல்யூஷனுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வாட் வில் பி த அவுட்கம்ஸ்? ஸ்டூடெண்ட்டாக இருக்க ஒரு 3rd year படிச்சுட்டு இருக்க ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பில்ட் பண்ணதுக்கப்புறம் வாட் வில் பி த அவுட்கம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி அது ஒர்க் ஆன் ஆகுது?
ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்து சொல்யூஷன் பில்ட் பண்ணுறான் அப்படின்னா அங்கே இருந்து அந்த ஸ்டார்ட் அப் அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவாக இருக்குது அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான இன்குபேஷன் சப்போர்ட்டோ இது வந்து இந்த கார்ப்பரேட் மூலியமாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா we will give them fellowship. இது வந்து ஒரு பயோ ரிலேட்டடாலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரிசர்ச் ஃபெலோஷிப் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த கார்ப்பரேட்லேருந்து வாங்கி வில் ஹாவ் அ 12 months or 18 months ஃபெலோஷிப் அண்ட் அது மூலயமா நம்ம அவங்கள எடுத்துகிட்டு போகிறோம். Okay. You have been providing the money support to build their product in the one stage to the next stage. If in a case, in the CSR supports level products go, or challenges level products go, if they have been builded and given a solution to the corporate, in the company அவங்க இன்கார்பரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? இல்லை இன்டர்நேஷ்னல் வைஸ் இந்த நீங்கள் சொன்ன ஹேக்கத்தானோ வேறு இனிஷியேட்டிவ்ஸ்லாம் சொன்னீங்க, இதுக்கெல்லாம் வேறு ஏதாவது எக்ஸ்போஷர் வந்து உங்களால் பில்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ண முடியுமா? ஒன்று வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஒன்லி ஃபார் அந்த கம்பெனியா அப்படிங்கிறத நம்ம அங்கே செக் பண்ணுறோம் சார். அது இல்லாமல் இல்லை இது வந்து நிறைய கார்ப்பரேட்ஸில் சிமிலர் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப்பாக இதை பில்ட் பண்ணி இப்போ ஒரு கார்ப்பரேட்காக பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து ஒரு என்டிஏ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வில் கிவ் தம் திஸ் சப்போர்ட் டு பில்ட் தட் ஸ்டார்ட் அப். ஓகே, என்ன கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதுக்காக நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க ஸ்பெசிஃபிக்கலி இந்த த்ரூ அவுட் த பேன் இந்தியா பேஸ்? ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து இயர்லி ரன் பண்ணுறோம். அதில் ஒன் ஆஃப் தி மேஜர் ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா டெக்ஸ்டார் ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட் அப்படிங்கிறது நாங்கள் எவ்ரி இயர் வந்து சாஃப்ட்வேர் ஹேக்கத்தானாக வந்து we do it for 54 hours. இது இல்லாமல் we also do a hackathon called Makers Arena which is for 36 hours. ஓகே, இவங்க எல்லாருமே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டட் இன்குபேஷன் சென்டர். நம்ம ஆஸ் ஆஃப் நோ வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் கூட we have been working to enhance the students community in the next stages in the entrepreneurship. எஸ்பெஷலி என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்டிடிக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, இப்போ நம்ம ரத்னம் ஸ்டூடெண்ட்ஸஸ் எந்தெந்த ஸ்கீம்லாம் அவைல் பண்ணியிருக்காங்க, how they have been growing up? ஸ்கீம்ஸ் இந்த சென்ஸில் ஃபஸ்ட்டு ஐடியா இருக்கும்போது அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக we are doing with a initiative which is called DSTலேருந்து ஃபண்ட் பண்ணுற TEDP and WEDP initiative which is called ஐடியா டு ப்ரோட்டோடைப் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணுற செஷன்ஸ் அண்ட் மாஸ்டர் கிளாஸ் மென்டர் கனெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு நம்ம AIC ரேஸ்க்கு we got funds around 11.5 lakhs. ஸோ அதிலிருந்து நம்ம ஒன்ஸ் ஐடியா வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஐடியாவை ப்ரோட்டோடைப்பாக டெவலப் பண்ணுறதுக்கு we have Innovation Voucher Program which is funded by EDIHCA. ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஐடியாவிலேருந்து ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுறதுக்கு they are providing up to 3 lakhs funds. ஒன்ஸ் அவங்க ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்டை கமர்ஷியலைசேஷன் பண்ணுறதுக்கு they are providing up to 7 lakhs. அது போக சிமிலர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐடியாலேருந்து ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணுறதுக்கு we have another fund provided by DST called Nidhi EAR. Nidhi EARல they are providing up to 4 lakhs and along with that they are providing Nidhi grant up to 7 lakhs. So these are the funding schemes providing for idea to develop product development. Once product development நடந்ததுக்கு அப்புறம் in the parallelly we as an incubator supporting them to register their entity as a private limited or LLP etc. Once அவங்க register பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து we are taking them to the scheme called Startup India Seed Fund Scheme. So in the Startup India Seed Fund Scheme la registered entity ki government is providing up to, which means Startup India is providing up to 20 lakhs as a grant and 50 lakhs as a investment which is called CCD, OCD, debt etc. So இதில் அவங்க ஸ்டார்ட் அப்பை ஒரு ப்ராடக்டை வந்து கமர்ஷியலைசேஷன் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து Entrepreneurship in Residence Program மைட்டி ஸ்டார்ட் அப்லேருந்து ஜெனிசிஸ்ங்கிற ஒரு ஸ்கீமில் ஒர்க் பண்ணுறோம். ஐ ஹோப் நீங்கள் இது வந்து 2 பேட்சஸ் முடிச்சிட்டிங்க, 3rd பேட்சஸ் யூ ஆர் கோயிங் டு பி கால் ஃபார். ஸோ இந்த 2 பேட்சஸில் இந்த ஸ்கீம் Entrepreneurship in Residence ஹவு இட்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன கைண்ட் ஆஃப் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறீங்க, ஹவு தே ஹவ் பீன் க்ரோயிங் as a student second year இருக்கும்போது you have been providing a funds or that? It's a good question, sir. Regarding the Genesis scheme, what we do is once ஒரு ஐடியா உள்ள வரும்போது அந்த ஐடியாவிலிருந்து அவங்க ப்ராடக்ட் டெவலப் பண்ண வைக்கிறதுக்கு we are providing Entrepreneur in Residence Program which is EAR scheme up to ஒரு ஸ்டார்ட் அப்க்கு 10 lakhs வரைக்கும் we are providing. அந்த ஸ்கீமில் அவங்க ஐடியாவிலேருந்து ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுவாங்க. parallelly along with that அவங்க ப்ராடக்ட் டெவலப் பண்ணதுக்கப்புறம்
in same Genesis scheme, we are providing up to 40 lakhs to pilot their idea, their product into the corporates. So once அவங்க piloting stage முடிச்சதுக்கு அப்புறம் anyway their ideas to prototype done. So prototype வந்து piloting done. Next அவங்க commercialize போறதுக்கு AIC Rise is helping them to raise their investment from any VC or angel investor. Together நம்ம raise பண்ண வெச்சதுக்கு அப்புறம் we are taking them to again with the ministry. அவங்க கிட்ட நம்ம திரும்ப அவங்களுக்கு 1-on-1 மேட்சிங் கான்ட்ரிபியூஷனில் 50 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி தரும். along with that we are taking them to the commercialization phase. once product is ready, market போயிட்டாங்க, அதை பக்காவாக கமர்ஷியலைஸ் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணி ஒரு EBITDA பாசிட்டிவ் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கமர்ஷியலைசேஷன் கொண்டு போகிறதுக்கு we are providing scale up grant up to 1 crore. நைஸ். இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி நம்மளோட ரத்னமேட்ஸ் வந்து இங்கே பெனிஃபிட் ஆகிருக்கு. ரத்னமில் பர்சியூம் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன ஸ்டேஜஸில் இருக்காங்க? வாட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் தே ஹவ் பீன் கெட்டிங் டு தட் லாஸ்ட் 2 cohorts? ஓகே சார், in EAR 1.0 இந்த EAR ப்ரோக்ராமுங்கிறது வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 கோஹோட்டாக முடிஞ்சிச்சு. 1.0ல we have a success story from Rathinam Arts and Science காலேஜ்லேருந்து 3rd year student. He have developed a product in the hardware, so he had got a grant up to 3 lakhs. So அதில் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணி he has gone to the pilot development stage now. He is getting a corporate order now and he is working on this order. So this is the first success story. In the second cohort of EAR, we got a student from Rathinam Technical Campus. He is pursuing 3rd year. He got a grant of 6 lakhs now. So he is also working in the hardware. Now he is developing their idea to make it into prototype. Beyond that AIC Rise or schemes beyond Rathnamaites we have been working on the idea called IEDC iHub program. We have been working 20 plus institutions we have been taking the students and providing the supports for the outside the students also. And the scheme எப்படி work out ஆகுது, how it's been taking the benefit for the students community? Okay sir, so in this IEDC we actually collaborated with the 7 institutions. ஸோ அந்த 7 இன்ஸ்டியூஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஐடியா அண்ட் பாஸ் டேபிள் ஹோம் ரெண்ட் பிச் அப்படின்னு சொல்லி 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 வேரியேஷன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு அப்கமிங்கில் வந்து கிராண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறது ஆர் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ வி கண்டக்ட் திஸ் ஒர்க் ஷாப்ஸ், பூட் கேம்ப்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் திங்ஸ். ஸோ அவங்களுக்கு இனிஷியேட்டிவாக இப்படி தான் ஐடியாஸ் வந்து ஐடென்டிஃபை ஆகுது சார். பியாண்ட் தட் இது வந்து ஒன்லி ஃபார் தட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்ஸ்லேருந்து அவுட்கம்ஸ் இது பண்ணுறாங்களா, அரல்ஸ் யூ ஆர் டூயிங் தட் எனி கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஸ்கூல்ஸ் ஆல்சோ? சார் இப்போ ஸ்கூல்ஸு கூடயுமே வந்து இன்க்யூபேட் ஆகி வந்திருக்கோம் சார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு 2 வேரியேஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ இவங்களுக்குமே ஏர்லி ஸ்டேஜஸாக வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் கூட நம்ம கொலாபரேஷன் பண்ணி நம்ம இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இவங்களுக்குமே வந்து பூட் கேம்ப்ஸ், ஹேக்கத்தான்ஸ், ஸோ அவங்க ஐடியாஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜாகவே வந்து பில்ட் பண்ணி அவங்களுக்கு அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கான எல்லா ப்ராசஸுமே வந்து வி ஆர் ஆக்சுவலி டூயிங் சார். ரத்னம் ஸ்டார்ட் அப் ஸ்கூல்லேருந்து AIC Rise கூட கொலாபரேட்டிவாக வி ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் தட் லாங் ஜெர்னி. 4 years கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 4 yearsல என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் ஸ்டோரிஸஸ், கிராண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப், இன்வெஸ்ட்மெண்ட் இதில் எல்லாம் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ரீட் பண்ணிங்கன்னா இது வெரி கிரேட். ரத்தினம் ஸ்டார்ட் அப் ஸ்கூல் அப்படிங்கிறதே வந்து நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்ன் பண்ண வைக்கணும், அவங்கள எப்படி ஐடியேட் அண்ட் இனோவேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். இதில் வந்து 2021 தான் வி ஸ்டார்டட் திஸ் ரத்தினம் ஸ்டார்ட் அப் ஸ்கூல். பட் 2022 தான் வி காட் திஸ் சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா பேக்யார்ட் கிரியேட்டர்ஸ்ன்னு நம்மளோட இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க ஒரு டீம் வந்து தே காட் 15 lakhs ஃபண்டிங் ஃப்ரம் திஸ் MSME Idea Hackathon. ஸோ அது இல்லாமல் 2023 வந்து அனதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ரத்தினம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஷீ காட் அரௌண்ட் 10 lakh rupees கிராண்ட் ஃப்ரம் த MSME Idea Hackathon. அது இல்லாமல் 2024 பார்த்தீங்க அப்படின்னா 1 student ஃப்ரம் இன்ஜினியரிங் அண்ட் 1 student ஃப்ரம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து தே காட் 13 lakh rupees கிராண்ட் ஈச். அண்ட் அது இல்லாமல் 2025லேயுமே ஃபார்மசி காலேஜில் இருந்தும் அண்ட் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து தே காட் அரௌண்ட் 15 lakh rupees கிராண்ட். ஓகே, ஸோ இந்த கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலி தே ஹவ் பீன் டன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த கிராண்ட்ஸ் வெளியே இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபண்டிங் சப்போர்ட்ஸஸ் இப்போ வரைக்கும் சேனல்ஸ் இருக்கா? அவங்களோட இந்த கிராண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டையும் தே ஹவ் பீன் க்ரோன். எஸ் சார், இதில் வந்து கிராண்ட் வாங்கி கொடுக்குறது மட்டும் எங்களோட ஒர்க் கிடையாது. கிராண்ட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை பில்ட் பண்ணுறது, அந்த ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணுறது, அவங்களோட ஸ்டார்ட் அப் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறது ஒரு கிராண்ட்ஸ் தான்.
பட் இதுக்கப்புறம் அவங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் இருக்க ஸ்கீம்ஸஸ் ஆக்சஸ் பண்ணுறது, அவங்களோட R&Dயை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது, அண்ட் ஃபர்தர் அதர் ஸ்கீம்ஸ்லையுமே வந்து கிராண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது தான் எங்களோட மேஜர் மோட்டிவாக இருக்குது. அண்ட் அப்படி தான் அந்த ஸ்டார்ட் அப்பை நாங்கள் பில்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இந்த நிறைய ஸ்கீம்ஸில் வி ஹவ் பீன் சப்போர்ட்டிங் ஃபார் தட். ஆஃப்டர் த ஸ்கீம்ஸை இந்த ஸ்டார்ட் அப்ஸஸ் வந்து எங்கே வரைக்கும் க்ரோன் ஆகிருக்காங்க, இப்போ லாஸ்ட் டில் டேட்ஸ் வந்து அவங்களோட அப்டேட்ஸ் என்னவா இருக்குது? ஸோ இதில் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கோஹர்ட்டில் இருக்க பேக்யார்ட் கிரியேட்டர்ஸுங்கிற ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா சார், இப்போ நம்ம கொடுத்து இந்த 15 lakhs ஃபண்டிங்க்கு அப்புறம் they have raised 1.5 crores with the external fundraising team. ஸோ அவங்க வந்து இது மூலிமா ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களோட R&Dயை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி இப்போ ப்ராடக்ட் லான்ச்சுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. மற்ற ஸ்டார்ட் அப்ஸஸ்லாம் அதை பீன் ரெஜிஸ்டர்ட் as entity? எஸ், அவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பை ரெஜிஸ்டர் பண்ணி DPIIT சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. ஓகே, that's it. So we have been doing up with that lot kind of activities in AIC Racer, especially in the students ecosystem. We have been named it in the Entrepreneurship Residence programs, MSME Idea Hackathon, and various Innovation Voucher Programs. Beyond that, we have been exclusively connected with that Atal Innovation Mission for their seed fund support and Startup TN for their funding support. They will be providing the TAN seed, TAN fund, different kind of schemes as they have been providing. So these students ecosystem, we have been concentrating more on that because of they will be given the effective solutions for that ecosystem need or else societal need. So it will be a great thing to inviting more number of startups and students. So AIC Race always will be open for students startups if they have been doing up with that innovation solutions. AIC Raceல எப்பயுமே வந்து இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸஸ்க்கு. we have been open up the gates in every day. எல்லா நாளுமே we will be met. ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம், அவங்கள்ட்ட இருந்து ஒரு இன்புட்ஸ் எடுப்போம். we will be given a suggestions, they will be work on for the ideas and we will be move on for that. we will be enabling with the mentor connect. ஒரு ரியல் டைம் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் கூட we have been connecting the students and they will be learn something from the real time founders or else investors. ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இண்டஸ்ட்ரீஸில் வர்ற ஸ்டூடெண்ட்டையே we have been working with that. ஒரு பக்கத்து சீட்டில் ஒரு 100 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிஸ் கூட தான் we have been assigning the seats. So there will be a great bit of works to build their ideas in the next stages. So thank you so much. Thanks for listening us. So we'll be opening for any kind of supports in the innovation and novelty. Thank you.